தியாகி அன்சாரி பே துரைசுவாமி அவர்களின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் ஏப்ரல் 27ஆம் தேதி அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி மகாத்மா காந்தி வீதி, சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலை சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர். செல்வம் அவர்கள், மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன் அவர்கள், மாண்புமிகு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் திரு ஏ. சாய்ஜே சரவணகுமார் அவர்கள், மாண்புமிகு சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு ராஜவேலு அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர் திரு பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக பொறுப்பேற்ற புதுச்சேரி சட்டக்கல்லூரி முன்னாள் மாணவர்களுக்கு புதுச்சேரி வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் பாராட்டு விழா புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் ஏப்ரல் 27ஆம் தேதி நடைபெற்றது. மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கே. கைலாஷ்நாதன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். மாண்புமிகு முதலமைச்சர் திரு ந. ரங்கசாமி அவர்கள், மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம் அவர்கள், மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் அவர்கள், மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன் அவர்கள், சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள், புதுச்சேரி தலைமை நீதிபதி திரு ஆனந்த் அவர்கள், புதுச்சேரி வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் திரு சி. டி. ரமேஷ் ஆகியோர் விழாவில் கலந்து கொண்டனர். பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் பிறந்த நாளான ஏப்ரல் 29ஆம் தேதி பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அன்னாரது திருவுருவ சிலைக்கு மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் கே. கைலாஷ்நாதன் அவர்கள் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார். மாண்புமிகு முதலமைச்சர் திரு ந. ரங்கசாமி அவர்கள், மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர். செல்வம் அவர்கள், மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன் அவர்கள், மாண்புமிகு சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு ராஜவேலு அவர்கள், மாண்புமிகு குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு PRN திருமுருகன் அவர்கள், மாண்புமிகு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் திரு சாய்ஜே சரவணகுமார் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி அரியூர் வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் 11வது பட்டமளிப்பு விழா ஏப்ரல் 29ஆம் தேதி கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கே. கைலாஷ்நாதன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் பட்டங்கள் வழங்கி சிறப்பித்தார். I will give to my teachers, colleagues and students the respect and gratitude. That is their due. I will share my medical knowledge for the benefit of the patient and the advancement of healthcare.
I will attend to my own health, well-being and abilities in order to provide care of the highest standard. I will not use my medical knowledge to violate human rights and civil liberties even under threat. I make these promises solemnly, freely and upon my heart. புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள புதுப்பிக்கப்பட்ட கலவை கல்லூரி அரசு மேல்நிலைப்பள்ளி கட்டிட திறப்பு விழா ஏப்ரல் 30ஆம் தேதி நடைபெற்றது. மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாஷ்நாதன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பள்ளி கட்டிடத்தை திறந்து வைத்தார். மாண்புமிகு முதலமைச்சர் திரு ந. ரங்கசாமி அவர்கள், மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர். செல்வம் அவர்கள், மாண்புமிகு உள்துறை மற்றும் கல்வித்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் அவர்கள், மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன் அவர்கள், கல்வித்துறை செயலர் திருமதி பிரியதர்ஷினி அவர்கள் மற்றும் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரிக்கான பிரான்ஸ் நாட்டு துணை தூதர் எட்டின் ரோலண்ட் பியக் அவர்கள் மற்றும் இப்பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள், ஆசிரியர்கள் இவ்விழாவில் பங்கேற்றனர். I would like to highlight the remarkable restoration undertaken by the Savani Heritage Conservation Company and of course by the Smart City Mission team. The French Development Agency, a key partner of India's sustainable development, has been a strong supporter of the Smart Cities program here in Pondicherry. For France, Collège Calvé, like the 3 other French language schools in the Union Territory of Pondicherry, is a very unique institution to which we are extremely attached. They are the only schools in India that have chosen, in a historical juncture, to maintain a secondary public education entirely taught in the French language. I had a discussion recently with Dr. A. Ramadas about his remarkable book, Education in the French Establishment of India. We can identify several turning points of periods in the history of education in this region. First, of course, there is a strong civilizational base of Tamil traditional education, such as the Thinai schools, which used to be from ancient times. Then, 200 years ago, the French set in new institutions, new schools, including the current French International School, also the boarding school for girls, the first vocational schools, and various institutions that were rejoined 1 century later by Collège Calvé. The second turning point is around 1870, 1880, the time this Calvé school was built, where the newly established French Republic aligned its educational establishment overseas with educational policies abroad. Then, of course, the third moment is 1954 with the Session Treaty and the reversion of educational institutions to the Indian state. And it's important to highlight the choice to maintain the French language in schools such as Collège Calvé. I may venture that we are experiencing a fourth turning point in this history of education in Pondicherry, with Pondicherry positioning itself as a hub for education. And of course, France and the French language has a place in this turning point. We would like to continuing supporting schools such as Collège Calvé through a structuring partnership to provide Collège Calvé and the other 3 schools with the expertise they need. The French School of Pondicherry is already working with the teaching staff at Collège Calvé to update its teaching resources, and we will take this effort further
by offering ongoing support and sharing best teaching practices, as well as in-depth work on redefining curricula. So France will stand along Collège Calvé in its transformation, and I'm certain that under the best auspices that we are celebrating today, Pondicherry will strengthen its role as a mecca of education in the south of India. Thank you. புதுச்சேரியினுடைய கல்வி வரலாற்றில் கலவை கல்லூரி என்பது ஒரு மிகப்பெரிய மைல்கல் என்பது அனைவருக்குமே தெரியும். இன்றைக்கு புதுச்சேரியில் இருக்கிற பெரிய படிப்பு படித்தவர்கள் அத்தனை பேரும் அநேகமாக கலவை கல்லூரியிலும் வஉசி பள்ளியிலும் படித்து இன்றைக்கு பல நிலைகளிலே பட்டங்களையும் பல அரசு பணிகளிலேயும் இருந்திருக்கிறார்கள் என்பது நமக்கெல்லாம் பெருமையான விஷயம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு புதுவையினுடைய மண்ணின் மைந்தராக இன்றைக்கு உலகம் முழுவதும் பேசப்படுகிற தமிழ் பேரறிஞராக பாவேந்தர் இந்த பள்ளியிலே படித்து இந்த பள்ளியிலேயே பொறுப்பையும் ஆசிரியர் பணியும் தமிழாசிரியர் பணியும் பெற்றிருக்கிறார் என்கிற இந்த தொகுதியிலேயே பிறந்தவர், இந்த தொகுதியிலேயே ஆசிரியர் பணியும் இருந்தார் என்பதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய வரலாற்று பொக்கிஷமான விஷயங்கள். மக்கள் தலைவர் சுப்பையா அவர்களும் இந்த பள்ளியிலே படித்தவர்கள். இப்படி ஒரு மிகப்பெரிய வரலாற்று பின்னணி இருக்கிற ஒரு பல உயர்ந்த மாணவர்களை எல்லாம் உருவாக்கிய இந்த பள்ளி இன்றைக்கு 150 ஆண்டு காலம் பழமையான இந்த பள்ளி கலவை சுப்பராய செட்டியார் அவருடைய மிகப்பெரிய மனதோடு இன்றைக்கு இந்த இடத்தை கட்டி கொடுத்து லட்சக்கணக்கான மக்களை இன்றைக்கு கல்வி அறிவை கொடுத்த ஒரு இடமாக இது இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு நிச்சயமாக இந்த நேரத்தில் கலவை சுப்பராய செட்டியார் அவர்களுக்கும் அவருடைய அத்தனை அதனுடைய குடும்பத்தார்களுக்கெல்லாம் நாம் எல்லோரும் மிக நன்றியோடு இருக்க வேண்டும், நன்றியை செலுத்துகிறோம் என்று இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடைப்பட்டிருக்கிறேன். ஒரு 1875 150 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த மாநிலத்தில் இருக்கிற பலருக்கும் கல்வி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய எண்ணத்தோடு அன்றைக்கு கல்வி கற்பது என்பது எவ்வளவு கடினம், வாய்ப்புகள் எவ்வளவு குறைவாக இருந்தது, அதுவும் குறிப்பாக ஏழை எளிய மக்களுக்காகவே இந்த பள்ளி அரசு பள்ளிக்காக ஆரம்பிக்கப்பட்ட இந்த பள்ளி இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்பிக்க பள்ளியாக இருக்கிறது. இதனுடைய பாரம்பரிய கட்டிடத்தை, இந்த பாரம்பரிய அழகை இன்றைக்கு இந்த புதுச்சேரி முழுவதும் பார்த்து எல்லோரும் ரசித்து செல்கிற அளவிற்கு இருக்கிற இந்த கட்டிடத்தில் இன்றைக்கு புதிய மாணவர்கள் இன்றைக்கு வர இருக்கிறார்கள். இந்த பள்ளியினுடைய சிறப்பு எனக்கு முன்னாலே பேச சொன்னது போல இந்த பள்ளியிலே தமிழ் மீடியமும் சரி, ஆங்கில மீடியமும் இன்றைக்கு பிரெஞ்சு மீடியம் இருக்கிற பள்ளியாக ஒரே பள்ளியாக இருந்திருக்கிறது. கல்வி புரட்சியிலே இன்றைக்கு நமது புதுச்சேரி ஒரு மிகப்பெரிய இடத்திலே இருந்திருக்கிறது சொன்னால் அந்த ஏழை எளிய மக்களுக்கு கல்வி கொடுக்க வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தை இன்றைக்கு 150 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இங்கே இருந்த புரவலர்கள் ஆரம்பித்ததன் காரணமாக இன்று வரை நம்முடைய மக்கள் முதல்வர்கள் தொன்று அவருடைய முடியும் வரை இன்றைக்கு கல்விக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை கொடுக்கிற மாநிலமாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த கலவை கல்லூரி இன்றைக்கு ஒரு எழிலார்ந்த ஒரு கட்டடம். அந்த பிரெஞ்சு கலைநயத்தோடு, அந்த பிரெஞ்சு கலைநயம் பாரம்பரியம் மாறாமல் நிறைய நம்முடைய வெளிச்சம், நம்முடைய பிள்ளைகள் படிப்பதற்கான வெளிச்சம், அது மட்டும் இல்லாமல் காற்றோட்ட வசதியோடு அவர்கள் படிப்பதற்கான ஒரு சூழல் இந்த பள்ளியில் அமர்ந்திருக்கின்றது. அப்படிப்பட்ட கிட்டத்தட்ட 1850 ஆண்டுகளாக இருந்த ஒரு பாரம்பரியம் மிக்க வரலாற்று மிக்க ஒரு பள்ளியை அதனுடைய தன்மை மாறாமல் இன்றைக்கு நாம் புதுப்பித்திருக்கிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக அதற்கு ஒத்துழைத்த அத்துணை நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். எனவே இந்த அரசாங்கம் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் சொன்னதை போல இது மக்களுக்கான அரசாங்கம், மக்கள் நலனிலே அக்கறை உள்ள அரசாங்கம். அது சமூக நல திட்டமாக இருந்தாலும் சரி, மக்களுடைய பொருளாதார மேம்பாடாக இருந்தாலும் சரி, நம்முடைய நகரத்தை மேம்படுத்துவதாக இருந்தாலும் சரி, அல்லது நம்முடைய பிள்ளைகளுடைய கல்வி தரத்தை உயர்த்துவதாக இருந்தாலும் சரி, இப்படி எந்த விவசாயிகளுடைய தரத்தை உயர்த்துவதாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு தொழிலாளர் வளர்ச்சியாக இருந்தாலும் சரி, இப்படி எந்த ஒரு திட்டத்தை எடுத்தாலும் அந்த திட்டத்திலே சிறப்பான முறையில் இந்த அரசாங்கம் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கின்றது. மாண்புமிகு பாரத பிரதமர் அவர் சொன்னது போல பெஸ்ட் புதுச்சேரி என்பதற்கு பாரத பிரதமர் அன்றைக்கே விளக்கம் கொடுத்தார்கள். பி ஃபார் பிசினஸ், இ ஃபார் எஜுகேஷன், எஸ் ஃபார் ஸ்பிரிச்சுவல், டி ஃபார் டூரிசம் என்று இப்படி அனைத்து துறைகளிலும்
பாரத பிரதமர் அவர்கள் எந்த உத்தரவாதத்தை புதுவை மாநில மக்களிடத்திலே கொடுத்தார்களோ அந்த உத்தரவாதத்தை இன்றைக்கு ஒன்றன் பின் ஒன்றாக இந்த அரசாங்கம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றது மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய தலைமையிலே. இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் இன்றைக்கு கல்விக்கு எல்லா திட்டங்களையும் இன்றைக்கு கல்வித்துறையிலே இன்றைக்கு நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். அது காலத்தோடு நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றோம். நீங்க பாத்தீங்கன்னா எந்த திட்டம் நாங்க புதுசா கொடுக்கறதுன்னு அப்படி சிந்தனை தான் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய பிள்ளைகளுக்கு இலவசம் நம்முடைய புத்தகத்திலிருந்து சீருடையிலிருந்து லேப்டாப்ல இருந்து இன்னைக்கு அவர்களுடைய ஷூ யூனிஃபார்ம் எல்லா விதத்திலும் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு காலை ரொட்டி பால் திட்டம், மாலையில சிற்றுண்டி திட்டம், இப்படி எல்லா திட்டங்களையும் இன்றைக்கு நம்முடைய அரசாங்கம் இன்றைக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த இலவச சைக்கிள் திட்டம் கடந்த காலங்களில் நிறுத்தப்பட்ட திட்டங்கள், அந்த நிறுத்தப்பட்ட திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றோம். ஏன் இதையெல்லாம் நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், நாம் கல்வியிலே நம்முடைய பிள்ளைகளை வல்லவர்களாக நல்லவர்களாக நாம் உருவாக்கி விட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய நாடு நம்முடைய மாநிலம் பொருளாதார வளர்ச்சி உயர்ந்த மாநிலமாக நம்முடைய மாநிலத்தை உருவாக்க முடியும். இந்தியாவுடைய தலைசிறந்த மாநிலமாக நம்முடைய புதுச்சேரியை உருவாக்க முடியும். எனவேதான் நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான கல்வியை போதிய கல்வியை கொடுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய அரசாங்கத்தினுடைய எண்ணம். இதைத்தான் நம்முடைய அரசாங்கம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றது. எனவே நம்முடைய பிள்ளைகள் இவற்றையெல்லாம் உணர்ந்து நல்ல முறையிலே நீங்கள் கல்வி கற்று எதிர்காலத்திலே வல்லவர்களாக நல்லவர்களாக தலைசிறந்த குடிமக்களாக நீங்கள் உருவாக வேண்டும் என்று உங்களை வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆக கல்விக்கு இன்றைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்முடைய புதுச்சேரி மாநிலம் இந்தியாவிலே முதலிடத்திற்கான முயற்சியை நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிற நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எடுத்துக்கொண்டு இருக்கின்றார். அதுபோன்ற முதல்வர் இருக்கின்ற ஆட்சியிலே இந்த நம்முடைய கலவை சுப்பராய செட்டியாருடைய பள்ளி வளாகமானது இன்றைக்கு சிறப்பான முறையிலே புனரமைக்கப்பட்டு மிக சிறந்த இன்டாக் வல்லுநரை கொண்டு அமைக்கப்பட்டு சிறந்த முறையில் இன்றைக்கு திறப்பு விழா கண்டு இருக்கிறது. இங்கே இருக்கின்ற பெட்ரோல் ஆகட்டும், இங்கே இருக்கின்ற ராமதாஸ் ஆகட்டும், தயாவதி ஆகட்டும், வசந்தகுமார் ஆகட்டும், நீங்கள் இந்த பள்ளியிலே படித்ததற்கான வாய்ப்பை மற்ற பெற்றோர்கள் சொல்லி நம்முடைய அரசு பள்ளியிலே நம்முடைய மாணவர்களை சேர்ப்பதற்கான வழிவகை செய்ய வேண்டும். நிறைய ஆசிரியர்கள் திறமை வாய்ந்த ஆசிரியர்கள் தான் இருக்காங்க. தனியார் பள்ளியில் அப்படி என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ எனக்கு தெரியல. ஆனால் உளுந்தடிச்சுன்னு போய் அங்கே சேர்க்கறதோ, அதில் ஒரு பள்ளியில் இங்கே 50 மாணவர்கள் இருக்காங்கன்னா அந்த மற்ற பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் பள்ளியில் 70 பேர் 80 பேர் ஒரு பள்ளியில் இருக்காங்க. ஆக இது போன்ற நிலையை மாற்ற வேண்டும். ஏன்னா அரசு பள்ளியில் படித்த எவ்வளோ பேர் இன்றைக்கி உலகம் முழுவதும் மிக சிறந்த மருத்துவர்களாக வல்லுநர்களாக அறிஞர் பெருமக்களாக இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் வளர்க்கின்ற ஒரு அரசு பள்ளியாக நம்முடைய கலவை சுப்பராய செட்டியார் பள்ளி இன்றைக்கு நிறுவப்பட்டு இருக்கிற இந்த திறப்பு விழாவிலே கலந்து கொண்டு இங்கே பார்க்கின்ற முகங்கள்லாம் மிக சிறந்த புன்முறுவலோடு இன்றைக்கி அமர்ந்திருக்காங்க. இங்கே மிக மிக சிறந்த அந்த வெயிலில் வேக்காடோடு இருக்காங்க. ஆனாலும் தான் படித்த பள்ளியிலே இந்த விழாவிலே கலந்து கொண்டு உங்களை எல்லாம் பார்க்கின்ற போது மிக பெருமையாக இருக்கின்ற அளவிற்கு இன்றைக்கு உட்கார்ந்து எங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற போது மிகுந்த மனநிலையை தருகின்ற ஒரு நிகழ்வாக அமைகிறது என்று கூறி இந்த வாய்ப்பு வழங்கிய அத்தனை பேருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த பள்ளிக்கென்று ஒரு வரலாறு, புதுச்சேரி எத்தனையோ வரலாறு இருக்கின்றது. அதே மாதிரி இந்த பள்ளிக்கென்று ஒரு வரலாறு. ஏன்னு சொன்னால் நம்முடைய குழந்தைகளுக்கு பூர்வீக குடிமக்களுடைய குழந்தைகளுக்கு இங்கே இடம் கிடைக்குமா, பள்ளி உண்டா, படிக்க முடியுமா? பிரெஞ்சு ஆதிக்கத்திலிருந்து பிரெஞ்சு அந்த நாட்டை சார்ந்த பிள்ளைகள் இங்கே இங்கே தங்கியிருக்கும்போது அவர் படிப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் நம்முடைய குழந்தைகளுக்கு இங்கே இல்லை, படிக்கின்ற ஒரு வாய்ப்பு இல்லை அப்படின்ற ஒரு நிலை. அப்பொழுது தான் இந்த பள்ளிக்கூடம் கட்டுவதற்கான ஒரு தொடக்கம். நம்முடைய பிள்ளைகள் இங்கே படிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த பிரெஞ்சு அரசாங்கத்தோடு பேசி நம்முடைய செட்டியார் அவர்கள், அது மிக செல்வந்தர், நிறைய பெரிய செல்வந்தர், அவர் அந்த அரசோடு பேசி அங்கேருந்தோடு பேசி இந்த பள்ளிக்கூடத்திற்கான இடத்தை ஒதுக்கி இங்கே கட்டப்பட்டு மிக மிக சிறப்பாக இந்த பள்ளிக்கூடம் நடத்தப்பட்டு வந்திருக்கின்றது. அதற்கு உதாரணம் எடுத்துக்காட்டுன்னு சொன்ன நிறைய அதிகாரிகள், நிறைய அரசியல் தலைவர்கள் சார்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. புதுச்சேரி பார்த்தீங்கன்னா எங்கே படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் கல்வே காலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வஉசி பள்ளி. இந்த முக்கியமாக இந்த புதுச்சேரி சார்ந்த பெரிய நம்முடைய படித்தவர் பார்த்தீங்கன்னா இங்கே தான் படிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அரசு பள்ளி முத்திரப்பாளையம்வாங்க, வில்லியனூர்வாங்க, அப்படியே தொடர்ந்து பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கப்பட்டது. ஏன்னா அப்போல்லாம் அதெல்லாம் கிராமம்.
நகரம் இது மட்டும்தான். அதில் அங்கேருந்து இங்கே தான் வந்தான் அவன் படிக்கிறதுக்கு. யாரோ ஒரு சிலர் தான் வர முடியும், நிறைய பேர் வரலாம் இருக்காது. அப்படி நல்ல அறிஞர்கள் நல்ல படித்தவர் உருவாக்கிய பள்ளியில் மிக முக்கியமான ஒன்று புதுச்சேரி என்று பார்த்தால் நம்முடைய கல்வி காலேஜ், அரசு பள்ளி, மேல்நிலை பள்ளி. ஆசிரியர்களும் சிறந்த ஆசிரியர்கள். இங்கே படித்தவர்களாம் இப்போ நிறைய ஆசிரியர்களாக இருந்திருக்கிறாங்க. சிறந்த நல்ல ஆசிரியர்களாக விருது வாங்கியவர்களாம் இருக்கின்றார்கள். அப்படி இந்த பள்ளி ஒரு சிறந்த பள்ளியாக திகழ்ந்து கொண்டு வருகின்றது. 100 விழுக்காடு கல்வியை கற்றவர் கொண்ட மாநிலம் நம்முடைய புதுச்சேரி மாநிலம். இப்பொழுது நல்ல ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. அரசு பள்ளியில் நல்ல ஆசிரியர்கள், தரமான கல்வி கொடுக்கப்படுகின்றது புதுச்சேரியில். நல்ல கல்லூரிகள் இப்போ 236 இடங்கள் மருத்துவக் கல்லூரி இடம் வாங்கி இடம் கொடுக்குறோம். யார் கொடுக்குறோம்? புதுச்சேரியை சார்ந்த மாணவர்களுக்கு கொடுக்குறோம். அந்த பிள்ளைங்க தான் படிக்கிறாங்க. இன்றைக்கி நல்லா மருத்துவர்களாக இருக்கிறாங்க, எல்லா இடத்துலையும் இருக்காங்க. இன்றைக்கி நம்முடைய கருகாமத்து அரசு மருத்துவக் கல்லூரியில் போய் பார்த்தீங்கன்னா சிறந்த எலும்பு முறிவு சிகிச்சைக்கு அறுவை சிகிச்சை செய்கிறவங்க நல்ல மருத்துவர்கள் இருக்காங்க. எத்தனை பேர் இருக்காங்க? இது மாதிரி ஒவ்வொரு நிலையிலும் பார்த்தீங்கன்னா இங்கே நம்முடைய புதுச்சேரியை படித்த மாணவர்கள், கல்லூரியில் படித்த மாணவர்கள், பள்ளியில் படித்த மாணவர்கள் சிறந்த தொழில் வல்லுநர்களாக, சிறந்த மருத்துவர்களாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படின்னு என்ன பொருள்? தரமான கல்வி புதுச்சேரியில் கொடுக்கப்படுகின்றது. பல இடங்களுக்கு, பல மாநிலங்களுக்கு சென்று பணியாற்றுகின்றார்கள். நல்ல மருத்துவம், தரமான கல்வி, நல்ல மருத்துவம். புதுச்சேரியில் நல்ல மருத்துவம் இல்லைன்னு சொல்ல முடியாது, நல்ல மருத்துவம் இருக்கின்றது. அரசு மருத்துவமனை, அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. ஏதோ ஒரு சிலவற்றிற்கு நான் சிறப்பு உயர் சிகிச்சை பெற வேண்டும் என்று சொன்னால் குறிப்பாக நியூரோ சர்ஜன் கிடைக்க மாட்டாங்க. அதுக்கு சென்னைக்கு செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம். இல்லைன்னு சொன்னால் எல்லா மருத்துவ வசதியும் இங்கே நம்முடைய புதுச்சேரியில் கிடைத்து கொண்டிருக்கின்றது. சராசரி நிலையில் பார்த்தால் புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னா, அதாவது 1000 பேருக்கு ஒரு பிரைமரி ஹெல்த்னு சொன்னால், ஆரம்ப சுகாதார நிலையம்னு சொன்னால், நமக்கு 500 பேருக்கு ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கக்கூடிய நிலையில் நம்ம இருந்து கொண்டு இருக்கின்றோம். அப்போ எல்லாருக்கும் மருத்துவ வசதி எல்லா கிராமங்களுக்கும் கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு அரசால் உருவாக்கப்பட்டு கொடுக்கப்பட்டு வருகின்றது. கல்விக்கான உதவித்தொகை அனைத்தும் வழங்கப்பட்டு வருகின்றது. எல்லா பிள்ளைகளும் படிக்கலாம், எந்த கல்லூரி சென்று வேணாலும் படிக்கலாம். முன்ன மருத்துவம் பொறியியல் கல்வி மட்டும் கொடுத்துட்டு இருந்தோம். நிதி கல்வி விரிவுபடுத்தப்பட்டு எல்லா பாடப்பிரிவுகளுக்கும் பட்டப்படி படிக்கிறவர்களும் கொடுக்கப்பட்டு வருகின்றது. தாழ்த்தப்பட்ட இன மக்களுடைய பிள்ளைகள் தனியார் பள்ளியில் படித்தாலும் அவர்களுக்கு அந்த கட்டணம் செலுத்தப்படும் சொல்லிட்டு எல்லோருக்கும் அந்த கட்டணம் செலுத்தப்படுகின்றது. அவங்களுக்கு எந்த சிரமமும் இல்லை. இது மாதிரி அரசானது அதிக அக்கறை எடுத்து மத்திய அரசினுடைய வழிகாட்டுதல் இவற்றையெல்லாம் வைத்துக்கொண்டு நம்முடைய அரசானது பல திட்டங்களை இப்பொழுது செயல்படுத்தி கொண்டு வருகின்றது. இந்த அரசு, உங்களுடைய அரசு, கல்விக்கு முதலிடம் கொடுக்கின்ற ஒரு அரசு, அந்த கல்விக்காக அதிக நிதியை ஒதுக்கி கொடுக்கின்ற ஒரு அரசு. ஆனால் நல்ல தரமான கல்வி என்பது எப்பொழுதும் புதுச்சேரியில் இருக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. நல்ல மருத்துவ வசதி கிடைக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. நல்ல தண்ணீர், குடி தண்ணீர் கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதனால் இந்த அரசு சிறப்பான முறையில் செயல்பட்டு மத்திய அரசின் உதவியோடு மேலும் பல திட்டங்களை செயல்படுத்தும் இங்கே கூறிக்கொண்டு, பழமையான கட்டிடங்கள் பாதுகாக்கப்படும், அதில் அரசு அதிக அக்கறை எடுத்துக்கொள்ளும். அப்படி ஒரு பழமையான கட்டிடத்தில், மிக மிக பழமையான கட்டிடத்தில் புதுப்பிக்கப்பட்டு இங்கே படிக்கின்ற மாணவர்கள் மீண்டும் மகிழ்ச்சியோடு படிக்கின்ற ஒரு வாய்ப்பை அரசு உருவாக்கி கொடுத்திருக்கின்றது. என்னங்க படிக்கிறதுனால ஒரு பெரிய, நான் ஒன்று நினைப்பேன், நாங்கள் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நாங்களாம் அங்கேயே அந்த கிராமத்து சைடில் இருந்துட்டோம், இங்கே இல்லை. ஆனால் வந்திருப்போம், நண்பர்கள் பார்க்க வந்திருப்போம். இப்போ பார்க்கும்போது இந்த மாதிரி பள்ளிக்கூடம் படித்தா எப்படி இருக்கும், இன்னும் கூட நல்லா படிச்சிடலாமே அப்படின்னு ஒரு எண்ணம் வரும், ஒரு எண்ணம். அப்படி ஒரு நல்ல நிலையில், ஏன்னால் படிப்பதற்கு சூழல் என்பது மிக அவசியமான ஒன்று. நல்ல வசதியான வாய்ப்பு இருந்தால், அந்த வசதியாக இருந்தால் பிள்ளைங்க படிக்கிறதுக்கு மகிழ்ச்சியோடு படிக்கின்ற ஒரு வாய்ப்பு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான சூழலை இப்போ இந்த பள்ளியில் சீரழிந்து விடுமோ, அந்த பள்ளி அப்படி விழுந்து விடுமோ அப்படி நினச்ச ஒரு நிலையில் தூக்கி நிறுத்தப்பட்டு இங்கே படிக்கின்ற பிள்ளைகள் மீண்டும் மகிழ்ச்சியோடு படிக்கின்ற ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கின்றது நம்முடைய இன்டாக் நிறுவனம். அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுதல்கள். நம்முடைய அரசானது எப்பொழுதும் பிள்ளைகள் போல் அன்பு கொண்டு நல்ல கல்வியை கொடுப்பதில் அக்கறை எடுத்துக்கொள்வதை கூறி வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
வரலாற்று சிறப்புமிக்க கலவை கல்லூரியின் புதுப்பிக்கப்பட்ட பிரெஞ்சு பாரம்பரிய பள்ளி கட்டிட திறப்பு விழாவில் கலந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன். இந்த நிகழ்வு வெறும் கட்டிடத்தை புதுப்பித்து திறப்பு அல்ல, இது நம்முடைய வரலாற்றின் ஒரு பக்கத்தை நாம் திருப்பி பார்க்கின்ற ஒரு சிறப்பான திருநாள். காலத்தின் ஓட்டத்தை கடந்து கல்வியின் பெருமை எடுத்து சொல்லும் பள்ளியை நம்முடைய நினைவுக்கு கொண்டு வரும் நிகழ்வு. இந்த பள்ளியின் வரலாறு பற்றி தெரிந்து கொண்டேன். பள்ளிகள் பிரெஞ்சு பிள்ளைகள் மட்டும் படிக்க அனுமதிக்கப்பட்ட காலத்தில் தமிழ் பேதும் புதுச்சேரி குழந்தைகளுக்கு படிக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையில் கலவை சுப்பராய செட்டியார் தந்த பெருமை கொடை இந்த பள்ளி. தொடக்கப்பள்ளியாக தொடங்கப்பட்டு இன்று உயர்நிலைப் பள்ளியாக வளர்ந்து இருக்கிறது. முதல் 2 வருடம் பிரெஞ்சு அரசின் நிதி உதவி பெற்று பிறகு அரசு பள்ளியாகவே மாற்றி இருக்கிறது. அந்த காலத்திலேயே இந்த பள்ளியில் ஏழை மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கப்படும் இருக்கிறது. நம்முடைய திட்டங்களுக்கு எல்லாம் முன்னோடி. ஸோ திஸ் இஸ் one of the first place in the whole country where the midday meals was started, and that was this school. இதில் ஒரு சுவாரஸ்யம் என்னவென்றால், இந்த இடம் இதற்கு முன் ஒரு கல்லறையாக இருந்ததாம். ஒரு கல்லறை இருந்த இடம் இன்று ஒரு கல்வி கோயிலாக உயர்ந்து நிற்கிறது. இந்த பள்ளி தனக்குள்ளே ஒரு வரலாறை கொண்டு இருக்கிறது. பிரெஞ்சு ஆட்சிக்கு எதிராக நடந்த முதல் மாணவர் போராட்டம் இந்த பள்ளியில்தான் தொடங்கி இருக்கிறது. பிறகு அது இண்டோ பிரெஞ்சு விடுதலை போராட்டமாக மாறி இருக்கிறது. 150 ஆண்டுகள் என்பது சாதாரண காலமல்ல. இந்த கால ஓட்டத்தில் இந்த பள்ளி இன்று வரை பல தலைமுறைகளுக்கும் கல்வி தந்திருக்கிறது. நம்முடைய கல்வி வளர்ச்சிக்கும் கலாச்சாரத்திற்கும் இன்றொரு சாட்சியாக இருக்கிறது. இந்த பள்ளியில் படித்தவர்கள் உலக அளவில் வளர்ந்திருக்கிறார்கள். இன்றும் பல உயரிய பதவிகள் இருக்கிறார்கள். இதற்கு அப்பால் புதுப்பிக்கப்பட்ட இந்த கட்டிடம் ஒரு முக்கிய செய்தியை நமக்கு சொல்கிறது. நாம் பாரம்பரியத்தை பாதுகாக்க வேண்டும். பாரம்பரியமும் நவீன தொழில்நுட்பமும் இணைந்து செயல்பட வேண்டும். பிரெஞ்சு கட்டிடக்கலை, பாரம்பரியம், தமிழரின் மரபு ஆகியவை மாறாமல் இது புதுப்பிக்கப்பட்டு இருப்பது மகிழ்ச்சியை தருகிறது. பாரம்பரியத்தை மீட்டு எடுக்க மத்திய மாநில அரசுகளின் ஒருங்கிணைந்த முயற்சிக்கு இது எடுத்துக்காட்டு. இன்றைய பழைய மாணவர்கள், கல்வி ஆர்வலர்கள், உள்ளூர் மக்கள் அனைவரும் இதை பெருமையோடு பார்க்கிறார்கள். கல்வி வளர்ச்சியில் தரமான கல்வியை வழங்குவதில், கல்வி உள்கட்டமைப்பு ஏற்படுத்தி தருவதில் புதுச்சேரி மாநிலம் இந்தியாவில் உள்ள பல மாநிலங்களுக்கு முன்னோடியாக இருந்து வருவது நாம் அனைவருக்கும் தெரியும். மத்திய அரசின் கல்வி திட்டங்களும் மாநில அரசின் திட்டங்களும் புதுச்சேரியில் சிறப்பான முறையில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதற்காக முதலமைச்சர், கல்வி அமைச்சர் மற்றும் அதிகாரிகளை நான் மனதார பாராட்டுகிறேன். நம்முடைய பள்ளிகளில் உள்ள கற்றல் வள மையங்களை NCERT பாராட்டி இருக்கிறது. தட் இஸ் லேர்னிங் ரிசோர்ஸ் சென்டர். மற்ற மாநிலங்களில் இருந்து கல்வியாளர்கள் இங்கே வந்து பயிற்சி எடுத்து செல்கிறார்கள். தேசிய அளவில் கல்வி உள்கட்டமைப்பு வலுப்படுத்தும் நாம் எடுத்து வரும் முயற்சிக்கு இது உதாரணம். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ஏற்கனவே VOC பள்ளி புதுப்பிக்கப்பட்டது. இப்போது கல்வி காலேஜ் இதுபோன்று இன்னும் சில கட்டிடங்கள் புதுப்பிக்கப்படும். அதில் கல்வி வளர்ச்சிக்கு அதற்கான உள்கட்டமைப்பு வசதி, மகிழ்ச்சியான சுகாதாரமான சூழல் மிகவும் அவசியம். பழைய கட்டிடத்தை பற்றி, ஃப்ரெஞ்சு டைமில் பழைய கட்டிடத்தை பற்றி எனக்கு ரொம்ப தெரியும். பிகாஸ் நான் ராஜ்நிவாஸில் தங்கியிருக்கிறேன். அந்த இவ்வளோ பெரிய ராஜ்நிவாஸில் நான் இப்போ தங்குறது ஒரே ஒரு பெட்ரூம் தான். ஒரு பெட்ரூம், ஒரு சின்ன ட்ராயிங் ரூம். அதுவும் நான் நைட்டு படுக்க போட்டமில்ல டார்ச் அடி பார்ப்பேன், ஏதாவது வில்லல் ஏதாவது இருக்கான்னு. அதை விட மார்னிங் டைனிங் ஹாலில் வந்தேன்னா முதல்ல வந்து மேலே பார்ப்பேன், சேரில் வந்து மேலே பார்ப்பேன், ஏதாவது கிராக் ஏதாவது இருக்கான்னு. ஏதாவது
முதலமைச்சர் அவர் பியூட்டிஃபுல்லி இன்ஜினியர் பிடபிள்யூடி மினிஸ்டரோட உற்சாகத்தோட நான் புதிய இதுக்கு ஒரு 10-15 நாளைக்கு இருக்கணும். பட் இந்த மாதிரி பழைய பில்டிங்கில் தங்குறதே அவ்வளோ டேஞ்சராக இருந்தது. 270 வருஷம் பழக்கமானது. அதன் அடிப்படையில் நம்முடைய கலாச்சாரத்தையும் கல்வியையும் பாதுகாக்க இந்த அரசு தொடர்ந்து முயற்சி எடுக்கும் என்ற நம்பிக்கையை தந்து என்னோட உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். புதுச்சேரி தொலைக்காட்சி நிலையத்தில் பணிபுரிந்த திரு சிவபாலன் அவர்கள் ஏப்ரல் 30ஆம் தேதியன்று பணி நிறைவு பெற்றார். இதனையொட்டி அவருக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஊழியர்கள் கலந்து கொண்டு அவருடனான தங்களது நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். இதன் தொகுப்பை இப்பொழுது காணலாம்.